நீங்க இதை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அதெல்லாம் இந்த புருஷன் கேட்டுட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். என்ன நல்லா ஏமாத்துறீங்கன்னு மட்டும் உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. இருங்க இருங்க, எவ்வளவு நாளுதான் இது மாதிரி நாடகம் ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா ஒரு நாள் அந்த உண்மையை நான் தெரிஞ்சுப்பேன். இங்க எப்படி எல்லாம் மேட்டர் நடந்தது அப்படின்ற விஷயத்த ஒண்ணு விடாம நான் தெரிஞ்சுப்பேன். இருங்க இருங்க அப்படின்னு அவனும் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பிளான் ஒண்ணு போடுறான். அதுக்கப்புறம் இந்த புருஷன் பொண்டாட்டி கிட்ட சொல்றா, நீ நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருந்து மறைக்கிற என்று மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட உண்மையா சொல்லு. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நான் தான் ரொம்ப ஓப்பன் டைப், ரொம்ப ஜாலி டைப்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? நான் இல்லாத போது நீங்க எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தீங்க சொல்லுங்க. அதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டையே வெடிக்கும் போல இருக்கு. சொல்லுடி செல்லம் ப்ளீஸ் அப்படின்னு இந்த புருஷன் எவ்வளவு கேட்டும் பொண்டாட்டி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். நீ எவ்வளவு கேட்டாலும் நான் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையா எங்களுக்கு இடையில ஒண்ணுமே நடக்கல. நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் நீ வர வரைக்கும் இந்த தீவுல இருந்தோம். அதை நீ நம்பு. உன் பொண்டாட்டி மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லையா உனக்கு அப்படின்னு ஹீரோயினும் கேட்கா. ஆனா இந்த பொண்டாட்டி எவ்வளவு சொல்லியும் இந்த புருஷன் சுத்தமா நம்பவே மாட்டான். நான் இல்லாத போது ஏதோ பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இவ எதுவுமே சொல்ல மாட்டா. நம்ம கிட்ட எல்லாத்தையுமே மறைக்கிறா. நல்ல பொய் சொல்றா அப்படின்னு இவன் நினைக்கிறான். அது இல்ல செல்லம். நான் ஏன் சந்தேகப்படுறேன்னா, நீ பாக்குறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கிறவன் கூட தனியா ஒரு வாலிப பையன் ஒரு தனித்தீவுல மாட்டிக்கிட்டான்னா அவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டானே. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப கில்மாவா மஜாவா யூஸ் பண்ணிக்காத ஆம்பளைகளும் இந்த உலகத்துல கிடையாது. ஏன்? எனக்கு இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நானும் ரொம்ப குஜாலா தான் இருப்பேன். அதனாலதான் கேக்குறேன். நீ நல்ல பொண்ணுதான், எனக்கு உண்மையால சந்தேகம் இல்லை. ஆனா இந்த மேனுவலை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவன் கண்டிப்பா அவன் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டான். எல்லைய மீறி சில விஷயங்களை செஞ்சிருப்பான். அதை ஏன் நீ என்கிட்ட சொல்ல மாட்டற? நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன நடந்தது அப்படின்றத சொல்லு. நான் ரொம்ப ஜாலி டைப். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு இந்த புருஷன் இவ்ளோ விடுற மாதிரி தெரியல. கேட்ட கேள்விகளையே திரும்பி திரும்பி பல பல ஆங்கிள் கேட்கிறான். ஹீரோயினும் பயங்கர கடுப்பாயி, உன்கிட்ட இன்னும் எத்தனை தடவைடா சொல்றது? நாங்க மேட்ரு பண்ணல. நீ நம்பு. நீ வர வரைக்கும் நாங்க சாப்பாட்டுக்கும் எங்க உயிருக்கும் தான் போராடிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மேட்டர் பண்ணணும்னு யாருக்குமே தோணாது. அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு பொண்டாட்டியும் ரொம்ப கடுப்பா கேட்கிறான். அதுக்கப்புறம் இந்த புருஷன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், அன்னைக்கு நம்ம போட்ல நெருப்பு பத்த வச்சதே இந்த மேனுவல் தான், எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு முதல் முறையா நம்ம போட்ல ஏறும்போது அவனோட அழகுல மயங்கி இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக பிளான் பண்ணி அவன் தான் போட்டுக்கு நெருப்பு வச்சான்னு நான் உறுதியா சொல்றேன். இது எல்லாமே அவனோட ஒரு மாஸ்டர் பிளான். நான் உயிரோட திரும்பி வருவேன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு இந்த புருஷன் பைத்தியக்காரத்தனமா கண்ட கண்ட விஷயத்தை எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் பயங்கரமா கடுப்பாவறான். இவனுக்கு என்னடா மண்ட குழம்பி மெண்டல் ஆயிட்டானா? ஏதோ ஏதோ பேசுறானே இவன். இவனை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது அப்படின்னு ஹீரோயினும் என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நிக்கிறான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது மேனுவல் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறான். அதை பார்த்து இந்த புருஷன் மேனுவல கூப்பிடுறான். என்ன மேனுவல மீன் பிடிக்க போறியா? எதுக்கு தனியா போற? துணைக்கு என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போ. ரெண்டு பேரும் ரொம்ப உல்லாசமா குதூகலமா நல்ல மீன் பிடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசி அவனோட பொண்டாட்டிய மீன் பிடிக்கிறதுக்காக மேனுவல் கூட அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் மேனுவலுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டது என்னடா நடக்குதுன்னு. ஆக்சுவலா ஏன் இப்படி பண்றான்னா, இவங்க ரெண்டு பேரும் இந்த தீவுல இல்லாத டைம்ல இந்த தீவை நல்லா தேடி பார்க்கணும். நம்ம இல்லாத நேரத்துல இவங்க எப்படி எல்லாம் மேட்டர் பண்ணாங்க, எப்படி எல்லாம் ரொம்ப மஜாவா இருந்தாங்க அப்படின்ற தடங்களை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் தேடி பார்க்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் தீவுல இல்லாத டைம்ல தான் முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சுக்கிட்டு பொண்டாட்டிய மேனுவல் கூட மீன் பிடிக்கிறதுக்காக தலைவர் அனுப்பி வைக்கிறாரு. இதுதான்டா சான்ஸ்ன்னு ஹீரோயினும் மேனுவலும் இந்த புருஷனை விட்டு ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போய் நல்லா மீன் பிடிச்சுக்கிட்டு கடல் தண்ணியில குளிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா மஜாவா என்ஜாய் பண்றாங்க. எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு மேனுவல் ஹீரோயினுக்கு ரொம்ப ஜாலியா சொல்லித்தரான். ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. இந்த மேனுவல் கூட இருக்கும்போது மட்டும் நம்ம ஏன் இவ்வளோ ஜாலியா இருக்கோம்? நம்ம புருஷன் கிட்ட எந்த சந்தோஷமும் கிடைக்க மாட்டேது. எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு சும்மா நோய் 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 ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த மேனுவல் கூட இருக்கும்போது மட்டும் நம்ம டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுறான். இவன் கூட ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கும் இவனுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு.
அப்படியெல்லாம் ஹீரோயின் ரொம்ப ஜாலியா இனிமே நடக்க போற ரொம்ப மஜாவான விஷயங்களை பத்தி மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் மேனுவலும் மீனெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இந்த தீவுக்கு திரும்பி வராங்க. இந்த புருஷன் ஜாக் அவங்கள பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேக்குறான். என்ன மேனுவல, நல்லா மீன் எல்லாம் பிடிச்சியா? பெரிய மீன் பிடிச்சியா? சின்ன மீன் பிடிச்சியா? நண்டு பிடிச்சியா இல்ல இறால் பிடிச்சியா அப்படின்னு ரொம்ப நக்கலா வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா வாயில வர வார்த்தைகள்ல வேற எதையோ வச்சுக்கிட்டு இவன் பேசுறதே இவங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியுது. இவனோட இந்த கேவலமான காமெடியை பார்த்து கடுப்பான ஹீரோயின் புருஷன் கிட்ட கேக்குறா, டே லூஸ் பையலே, நீ சொல்லிதானே நாங்க மீன் பிடிக்க போனோம்? நீதானே அனுப்பி வச்ச? இப்ப என்னடா இப்படி பேசுற? நீ இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சுதான் நான் போலன்னு முன்னாடியே சொன்னேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ ஒரு சந்தேக பிராணி. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. நாங்க மீன் பிடிக்க தான் போனோம். நல்ல மீன் பிடிச்சோம். இங்க பாரு, பெரிய பெரிய மீன் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். இத பார்த்தோமா உனக்கு சந்தேகம்? ஏண்டா இப்படி இருக்கிற? நமக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்யா போய். ஒண்ணு மீன் பிடி, இல்லைன்னா இளநீ போடு. இந்த தீவுல வாழணும்னா இப்படி ஒருத்தர் சந்தேகப்பட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இங்க எல்லாருமே செத்து போயிடுவோம். இங்க ரொம்ப கோஆபரேஷனா, ரொம்ப மஜாவா கில்மாவா வாழ்ந்தா மட்டும்தான் இங்க உயிர் பிழைக்க முடியும். அதனால உன்னோட இந்த சந்தேகப்படுற புத்திய தூக்கி போட்டுட்டு ஏதாவது மீன், நண்டு, இறால்னு போய் பிடிச்சிட்டு வந்து உன் பொண்டாட்டிக்கு சாப்பாட போட பாருடா லூசு பயலே அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப தைரியமா ரொம்ப கடுப்பா இந்த புருஷன் கிட்ட பேசுறான். பின்னாடி கொஞ்ச நேரம் அவன் கூட மீன் பிடிக்க போனதுக்கே இவ்வளவு தைரியமா நக்கதான் என்கிட்ட நீ பேசுற. நடத்து நடத்து, எனக்கு எல்லாம் புரியுது. உங்க மேட்டர் எல்லாம் எனக்கு புரியுது. ஒரு நாளைக்கு 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்க போறேன் பாரு. அன்னைக்கு நீ என்ன சொல்ல போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு இந்த புருஷன் ஜாக் பொண்டாட்டி கிட்ட சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் மேனுவல் கிட்ட வந்து உடாந்துகிட்டு பேசுறான். அவன் அப்படிதான் ஒரு லூசு பையன். அவன் சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத. நமக்கு இடையில ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்கு. நம்ம 2 பேரும் மஜாவா மேட்டர் பண்றோம். அவன் இல்லாத டைம்ல நம்ம ரொம்ப குஜாலா இருந்திருக்கிறோம் அப்படின்னு இவன் சந்தேகப்படுறதானதான் அப்படி பேசுறான். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத அப்படின்னு மேனுவல் கிட்ட சொன்னதோ அவர் அப்படி நினைக்கிறாருன்னா, அப்போ வாங்க நம்ம குஜாலா இருப்போம், மேட்டர் பண்ணுவோம். அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கள்ள தொடர்புல இருப்போம். எந்த தப்பும் செய்யாம நீங்க எதுக்கு திட்டு வாங்குறீங்க? எந்த தப்பும் செய்யாம எதுக்கு பழி ஏத்துக்கிறீங்க? அதுக்கு பதிலா ரொம்ப மஜாவான சில தப்புகளை செஞ்சுட்டு திட்டு வாங்கலாம்ல. இப்ப நல்லா பாருங்க, எந்த இன்பத்தையும் நீங்க அனுபவிக்காம தேவையில்லாம திட்டு வாங்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீவுல நம்ம 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருப்போம். அவன் என்ன இருந்தாலும் உங்களை சந்தேகப்படுறது நிறுத்த போறது கிடையாது. அவன் இதே மாதிரிதான் தினமும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்க போறான். அவன் பாட்டுக்கு திட்டிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருப்போம். எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு மேனுவல் அவன் மனசுல வச்சிருந்தத ரொம்ப காமெடியா போட்டு உடைக்கிறான். இவன் உண்மையாதான் சொல்றானா இல்ல விளையாட்டுக்கு பேசுறானா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோயினும் குழம்பி போய் அப்படியே உடாந்துட்டு இருக்கா. இவங்க இப்படி ஒன்னா உடாந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்த இந்த புருஷன்காரன் ஓடி வந்து நந்தி மாதிரி அவங்க இடையில உடாந்துக்கிறான். டேய், என்னடா டிஸ்கஸ் பண்றீங்க நான் இல்லாம? அதுதான் உன் புருஷன், நான் இப்ப தீவுல இருக்கேன்ல, அது என்ன விட்டுட்டு நீ அவன்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ற? அப்படி என்ன உனக்கு முக்கியமான விஷயம்? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட பேசலாம்ல. உனக்கு என்ன மீன் வேணுமா? நண்டு வேணுமா? இளநீ வேணுமா? என்ன வேணும்னு என்கிட்ட கேளு. நீ எதுக்கு அவன்கிட்ட போய் பேசுற? என்ன கொடுமைடா இது? அப்படி என்னதாண்டா நடக்குது உங்களுக்கு இடையில அப்படின்னு இந்த புருஷன் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம இங்க வந்து உடாந்துகிட்டு இவங்க 2 பேரையும் நோண்ட ஆரம்பிக்கான். அதுக்கு மேனுவல் சொல்றா, டேய் சொட்ட மண்டையா, நீ உன் பொண்டாட்டியை ஒழுங்கா சந்தோஷமா வச்சுக்கிட்டா அவ ஏன்டா என்கிட்ட வரப்போறா? அவளை எப்படி மஜாவா சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றத என்கிட்ட கத்துக்கோ நீ முதல்ல அப்படின்னு இந்த புருஷன் நோஸ் கட் பண்ற மாதிரி நல்லா நச்சுன்னு நெத்தியிலே அடிச்ச மாதிரி ஒரு பதில் கொடுக்குறான் இந்த மேனுவல். அதை கேட்டு கடுப்பான இந்த புருஷன் டக்குன்னு எழுந்து, டேய் ஒரு ஃபோர்ட்ல வேலை செய்யற சாதாரண வேலைக்காரனி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் கிட்ட இப்படி நக்கலா பேசுவ? நான் நினைச்சேன்னா உன் வாழ்க்கைய சதைச்சு நாசம் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு ரொம்ப கோவமா ரொம்ப திமிரா இந்த மேனுவல் கிட்ட பேசுறான். அதுக்கு மேனுவல் சொல்றா, டேய் சொட்ட மண்டையா, உன் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த தீவுல ஒரு மயிரும் புடுங்க முடியாது. இங்க நான் உங்களுக்கு மீன் பிடிச்சு கொடுத்தாதான் உங்களுக்கு சாப்பாடு. நான் மரத்துல ஏறி இளநீ போட்டாதான் உங்களுக்கு குடிக்க தண்ணி. அத முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட பேசு. இங்க நான் தான் பணக்காரன், நீதான் ஏழை. அத நல்லா புரிஞ்சுக்கோ. ரொம்ப நக்கலா என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, நாளையில இருந்து 2 பேருக்கும் மீனும் கொடுக்க மாட்டேன், இளநியும் கொடுக்க மாட்டேன். புருஷனும் பொண்டாட்டியும் பட்டினி கிடந்து சாவு போறீங்க இந்த தீவுல, பாக்குறியா அப்படின்னு மேனுவலும் ரொம்ப கெத்தா ஒரு செம பஞ்ச் டயலாக் ஒண்ணு நடிக்கிறான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த புருஷனை சும்மா இல்லாம, டேய் எனக்கும் தெரியும்டா மீன் பிடிக்கிறதுக்கு, நீயும் உன்னோட மீனும்
யாருக்கு வேணும்டா உன்னோட மீனு? கலம்பு கலம்பு மரியாதையா? நாளையில இருந்து எங்க 2 பேருக்கும் தேவையான மீனு, இளநீ இதெல்லாத்தையுமே நாங்களே பாத்துக்கிறோம். உன்னோட எந்த உதவியும் இனிமே எங்களுக்கு தேவை கிடையாது. நீ மூடிட்டு கிளம்பு. மவனி, இத்தோட என் பொண்டாட்டிய நீ பார்த்த அப்புறம் நடக்கிறதே வேற. உனக்கு கடைசியா ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன். இனிமே என் செல்லத்துக்கிட்ட பேசவோ அவளை பார்க்கவோ கூடாது நீ. கிளம்பு கிளம்பு, வந்துட்டான் பெரிய பெரிய மீனு இளநீன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு இந்த புருஷனும் ரொம்ப சத்தமா கோவமா பேசி மேனுவலை அங்கிருந்து துரத்தி விடுறான். அப்படி மேனுவல் போனதும் இந்த பொண்டாட்டி புருஷன் கிட்ட பயங்கரமா கோவப்படுறா. டேய் சொட்டத்தலையா, என்ன முட்டாள்தனம்டா பண்ண? நாளையில இருந்து நம்ம சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண போறோம்? இவ்வளவு நாளா அவன் பிடிச்ச மீன், அவன் போட்ட இளநீ இதெல்லாம் சாப்பிட்டுதானடா நம்ம உயிர் வாழ்ந்தோம். அதெல்லாம் மறந்துட்டியா நீ? உனக்கு என்ன மீன் பிடிக்க தெரியுன்ற தைரியத்துல நீ இப்படி பேசுன? அவன் சொன்ன மாதிரி நம்ம சாப்பாடே இல்லாம பட்டினி கடந்து சாவ போறோம். அதுதான் நடக்க போகுது. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்படி கேனத்தனமா பேசி என்னோட வயிற்றுலயும் மண்ணள்ளி போட்டுட்டியேடா லூசு பயலே அப்படின்னு பொண்டாட்டியும் ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறம் மறுநாள்ல இருந்து இந்த புருஷன் சொன்ன மாதிரியே அவன் தனியா மீன் பிடிக்க போறான். ஆனா அவன் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தும் ஒரு மீனை கூட அவனால பிடிக்கவே முடியல. மீன் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற விஷயத்த இவன் இப்பதான் புரிஞ்சுக்கான். ஒரு பக்கம் பசி வைத்து கிள்ளுது. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி வேற பின்னாடி நின்னுகிட்டு நோய் 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 இவனை திட்டிக்கிட்டே இருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல மீன் பிடிக்க சுத்தமா தெரியாம தலைவர் அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி எப்படி எல்லாமோ மீன் நண்டு இதெல்லாம் பிடிக்க ரொம்ப முயற்சி பண்றான். ஆனா ஒரு சின்ன மீன் கூட மாட்டல. என்ன பண்றதுன்னே தெரியாம வேந்தன் முடிக்கிறாங்க 2 பேரும். ஆனா இங்க பார்த்தா மேனுவல் இவங்கள உசுப்பேத்துறதுக்காக அன்னைக்குன்னு பார்த்து பெரிய பெரிய மீன், லாப்ஸ்டர், நண்டு இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு வந்து ஒரு விருந்து சாப்பிடுறான். அது இந்த பணக்கார புருஷனும் நம்ம ஹீரோயினும் பார்த்து அப்படியே பசியில ஏங்குறாங்க. ஐயோ, அவசரப்பட்டு வாய விட்டுட்டனே. அங்க பாரு, விதவிதமான மீனை சாப்பிடுறான். நேத்து அப்படி பேசாம இருந்திருந்தா நம்மளும் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம்ல. முட்டா பையிலே, உன்னால தாண்டா இந்த கெதி எனக்கு அப்படின்னு இந்த பொண்டாட்டியும் புருஷன் கிட்ட சொல்றான். அதை கேட்ட இந்த புருஷன் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப பாரு, நான் நடுக்கடலுக்கு போய் நானும் இது மாதிரி சுறா வஞ்சரம் பெரிய பெரிய மீனா பிடிச்சுக்கிட்டு வரேன். நம்மளும் வயிறு நிறைய சாப்பிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ பெருசா மீன் பிடிக்க தெரிஞ்ச மாதிரி நடுக்கடலுக்கு போறாரு. இங்க பார்த்த மேனுவல் அவன் பிடிச்ச மீனை எல்லாத்தையுமே கழுவி ரெடி பண்ணி அதை துண்டு துண்டா வெட்டி அப்படியே பச்சையா சாப்பிடுறான். நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு இவங்கிட்ட எதுவுமே இல்ல. நெருப்பு பத்த வைக்கிறதுக்கான சிகரெட் லைட்டர் ஹீரோயினோட புருஷன் ஜாக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நெருப்பு இல்லாததால அப்படியே மீனை பச்சையா அப்படியே சாப்பிடுறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோயினும் வந்து பாக்குறான். அவ வாயில் அப்படியே தண்ணி வருது. அப்புறம் நைசா மேனுவல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீ என்ன என் மேலையும் கோபமா இருக்கிறியா? என் புருஷன் தானே அப்படி பேசினான். நான் எதுவுமே பேசலையே, என்ன எதுக்கு தண்டிக்கிற? என் மேல எதுக்கு கோபமா இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப நைஸா ஒரு பிட்ட போட்டு பாக்குறா. அதுக்கு மேனுவல் சொல்றான், கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம உங்க புருஷன் நேத்து அப்படி பேசினான். நீங்களும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே சைலண்டா இருந்தீங்க. அப்பவே நடுவுல பூந்து அவன் வாயை நீங்க மூடி இருக்கலாம்ல. இவ்வளவு நாளா மீன், ஏணி இதெல்லாம் கொடுத்தது நீங்களும் மறந்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணி நீங்க பேசவே இல்ல. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயின் சொல்றா, நீ என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே அந்த ஆளு நம்மளை பத்தி யோசிச்சு ரொம்ப சந்தேகமா சுத்திட்டு இருக்கான். அந்த ஆள் இல்லாத நேரமா பார்த்து நம்ம ரொம்ப மஜாவா இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தான் அவரு 24 ஹவர்ஸும் யோசிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையில போய் முடியும். அதை ஏன் நீ யோசிக்க மாட்ற அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். உங்க புருஷனுக்கு உங்களை சந்தோஷமா வச்சதவே தெரியல. இது மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு இருந்திருந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என் உயிரை கொடுத்தாவது அவங்கள சந்தோஷமா வச்சிருப்பேன். உங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு தண்ணி கூட கொடுக்க தெரியாத இந்த புருஷனை நம்பி நீங்க என்ன வாழறீங்க? அவனை நம்பி உங்க வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. என் கூட வாங்க, என் குடிசையில தங்குங்க. நான் உங்களை நல்லபடியா பாத்துப்பேன். எப்பவுமே உங்களை ரொம்ப மஜாவா சந்தோஷமா வச்சுப்பேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு மேனுவல் சொல்றான். இவன் சொல்றதும் சரியாதானே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு ஹீரோயினும் பயங்கரமா யோசிக்கிறான். எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்க வந்து என் கூட உடாந்துகிட்டு மீன் சாப்பிடுங்க. என்னோட மீன் உங்களுக்கு தான், வந்து உடாருங்க அப்படின்னு மேனுவல் சாப்பாட்டை கொடுக்கறான். ஆனா ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. நான் உன்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். வேணா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பசிக்குது, சாப்பிடணும் போல இருக்கு
ஆனா என்ன பண்ண, கண்டிப்பா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா மேனுவலும் விடா அம்மா வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறான். அதெல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவருக்கு தெரியாது. வந்து சாப்பிடுங்க. வந்து என் பக்கத்துல உட்காருங்க. நான் உங்களுக்கு மீன் கட் பண்ணி குடுக்குறேன். நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மேனுவல் ரொம்ப அன்பா ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க முயற்சி பண்றான். நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா. என் புருஷனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு பயங்கரமா பசிக்குது. உன்னோட மீனை சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு பயமா இருக்கு. அப்படி எல்லாம் ஹீரோயின் மேனுவல் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க புருஷனுக்கு இதெல்லாம் தெரிய வராது. அவரு கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிருக்காரு. அவர் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க பொறுமையா என்னோட மீனை சாப்பிட்டுட்டு உங்க குடிசையில போய் தூங்கிக்கோங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. வாங்க வந்து உடாந்து தைரியமா சாப்பிடுங்க அப்படின்னு மேனுவல் ரொம்ப அன்பா ஹீரோயினை கூப்பிடுறான். ரொம்ப நாளா பயங்கர பசியா இருந்ததால மேனுவல் கூப்பிட்டதும் ஹீரோயின் டக்குன்னு போய் அவன் பக்கத்துல உடாந்துகிட்டு அவனோட மீனை நல்லா வேக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவ குடிக்கிறதுக்காக இளநீரும் கொடுக்கறான். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட முட்டாள் புருஷனால உன் கூட சண்டை போட்டு இப்ப எங்களுக்கு சரியா சாப்பாட்டே இல்லாம போயிடுச்சு. அந்த ஆள் அப்படிதான் ஒரு சைக்கோ. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கில்மாவான தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் பயங்கரமா சந்தேகப்படுறாரு. அதனாலதான் அப்படி லூசுத்தனமா நடந்துக்கிறாம அப்படின்னு ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டே புருஷனை பத்தின எல்லா விஷயமும் சொல்றாங்க. அதுக்கு மேனுவல் சொல்றான், எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. என்னோட கோபம் எல்லாம் உங்க புருஷன் மேலதான். அவரு உங்களை அன்பா பாத்துக்கிறதே கிடையாது. அந்த 2-3 நாள் நம்ம தனியா உங்க புருஷன் இல்லாம இந்த தீவுல இருந்த போது உங்களை எவ்வளவு அழகா ஒரு தேவதை மாதிரி அன்பா நான் பாத்துக்கிட்டேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சாப்பாட்டை யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் என் குடிசையில வந்து என்னோட மீனை நீங்க சாப்பிடலாம். பயப்படாம சந்தோஷமா இருங்க. உங்களை பத்திரமா பாத்துக்கிறது என்னோட கடமை. நீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு மேனுவல் சொல்றான். இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமான ஹீரோயின் அவன் கொடுத்த மீன், ஏணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நன்றிக்காக அன்புக்காக மேனுவலோட கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவ குடிசைக்கு போறான். அதுக்கு அவனும் ரொம்ப தமாஷா, நாளைக்கு இதை விட பெரிய மீன் நண்டு எல்லாம் பிடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு இன்னும் பல விஷயங்களை எதிர்பார்த்து ரொம்ப காமெடியா சொல்றான். அப்புறம் மீன் பிடிக்க போன புருஷன் திரும்ப வரான். ஆனா அவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு மீனை கூட அவனால பிடிக்கவே முடியல. அண்ணா பொண்டாட்டி பேசும்போது அவ வாயில இருந்து மீன் நத்தம் வருது. 2-3 நாளா நம்ம எதுவுமே சாப்பிடாம ரொம்ப பசியா பட்டினியா இருக்கிறோம். இவளோட வாயில இருந்து எப்படி மீன் வாசனை வருது அப்படின்னு சந்தேகப்பட்டு பொண்டாட்டி கிட்ட கேக்குறான். நீ மேனுவலோட குடிசைக்கு போய் அவன் கொடுக்கற சாப்பாட்டை சாப்பிட்டியா? அவன் உனக்கு சாப்பாடு கொடுத்தானா? நான் இல்லாத போது அதை நீயும் வெக்கமே இல்லாம வாங்கி சாப்பிட்டியா டீ அப்படின்னு இந்த புருஷன் ரொம்ப கோவமா கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவளால முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்லி சமாளிக்க பாக்குறா. இல்லடா செல்லம், நான் சாப்பிடல. நான் எதுவுமே சாப்பிடல. நான் ரொம்ப பசியா இருக்கிறேன். நீ ஏதாவது மீன் பிடிச்சு கொண்டு வருவ அப்படின்னு நான் ரொம்ப துடியா துடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. அவன் என்கிட்ட பேசவே இல்ல. நான் அவன் குடிசை பக்கம் பார்க்கவே இல்லை. என்ன போய் சந்தேகப்படுறியே? நீ இல்லாம நான் சாப்பிடுவேனா? உன் மேல பிராமி சொல்றேன்டா. உன் சொட்ட மண்டையில சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் சாப்பிடவே இல்ல அவன் கிட்ட இருந்து அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவு பொய் சொல்லியும் இந்த புருஷன் நம்பவே மாட்டான். ஏன்னா அவ பேசும்போது அவ வாயில இருந்து மீன் நாத்தம், மீன் வாசனை ரொம்ப கிளியரா வருது. ரொம்ப ஸ்ட்ராங்கா வர்றதால இந்த புருஷன் சுத்தமா நம்பவே மாட்டான். அப்புறம் மறுநாளைக்கு இந்த மேனுவல் இந்த புருஷன் பொண்டாட்டியோட நெருப்ப திருடுறான். அது ஏன்னா இந்த புருஷன் கிட்ட ஒரு சிகரெட் லைட்டர் இருக்கிறதால இவனால மட்டும்தான், அதாவது இந்த புருஷனால மட்டும்தான் நெருப்பை உருவாக்க முடியும். மேனுவலால நெருப்பை உருவாக்க முடியாது. மீன் மட்டும்தான் பிடிக்க முடியும். அப்படி எவ்வளவு நாள் தான் பச்சையா மீனை சாப்பிடுறது, இன்னைக்கு அதை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நைஸா இந்த புருஷன் பொண்டாட்டியோட நெருப்பை இவன் திருடுறான். அதை பார்த்த இந்த புருஷன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரான். அதுக்கப்புறம், ஏன்டா என் நெருப்பு திருடன? உனக்கு அசிங்கமா இல்லையா? மரியாதையா நெருப்ப திருப்பி குடுறா அப்படி இந்த புருஷன் பயங்கரமா சத்தம் போடுறான். இவ்வளவு நாளா நான் பிடிச்ச மீனை தானே தின்னீங்க, அதுக்கு பதிலா இந்த நெருப்ப நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு அவனுங்களுக்குள்ள பேசி பேசி பெரிய ஒரு வாக்குவாதமாகி அது ஒரு பெரிய சண்டையா முடிஞ்சு ரொம்ப பெரிய அடிதடியில போய் நிக்குது. கடைசியா இந்த புருஷன் சொல்றான், நான் இங்க இல்லாத போது நெருப்பு மாதிரி இருந்த என்னோட பொண்டாட்டியை நீ திருடிக்கிட்ட. இப்ப நான் வந்த போது என்னோட நெருப்பையும் நீ திருடுற. இன்னொரு தடவை என் குடிசை பக்கம் உன்னை பார்த்தேன்னா உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு இந்த புருஷன் பயங்கரமா மிரட்டுறான். அதுக்கு மேனுவல் சொல்றான், போடா டேய் போடா, நீ வெறும் பேச்சு மட்டும்தான்டா. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த தீவுல நான் உங்களுக்கு மீன் பிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு. அத மனசுல வச்சுக்கோ, கிளம்பு கிளம்பு
அப்படின்னு மேனுவல் பயங்கரமா திட்டி அவங்கள துரத்தி விடுறான். மறுநாள் காலையில மேனுவல் ஹீரோயின் கிட்ட பேசுறான். நேத்து என்ன உன் புருஷன் ஒரு கொஞ்சம் நெருப்புக்காக அப்படி லூசுத்தனமா நடந்துகிட்டான். என்னதான் அவன் பிரச்சனை? எப்படிதான் இந்த லூசு பையன் கூட நீ வாழறியோன்னு தெரியல அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, அவனோட பிரச்சனை என்னன்னா, நீயும் நானும் ஏதோ ஒரு திருட்டுத்தனமான காதல் உறவுல இருக்கிறோம். அவன் இல்லாத டைம்ல நம்ம மேட்டர் பண்றோம் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தேகப்படுறான். அதுதான் அவன் பிரச்சனையே. இனிமே அவனுக்கு சந்தேகம் வர மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அவன் இருக்கும்போது நம்ம ஒருத்தர் பாத்துக்க கூட கூடாது.